இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான இது வந்து ஹோ ஓப்பனோ போனோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யூடியூப்லாம் வருது. அது ஒரு பெரிய சயின்ஸு. இது என்னன்னா 4 வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. ஐ ஆம் சாரி, நான் வருத்தப்படுகிறேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, என்னை மன்னிச்சு விடு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. அதாவது நான் அன்புமயமானவன், நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது. இந்த 4 வார்த்தையும் என்ன சயின்ஸு, இது நிறைய சொல்கிறாங்க, நிறைய மாற்றம் வருது. பட் ஆனால் இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் இப்போ ஒரு 2 மாதம் பண்ணுறேன். நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதுக்காக நம்ம சேனலில் ஒரு மோட்டிவேஷன் என்ன சயின்ஸ் இருக்குது அது அப்படி தான் நம்ம சேனலில் போடுறது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எக்ஸாம் வருது. நீங்கள் அதை ஒரு ப்ரேயராக எடுத்து இதை வந்து இப்போ நம்ம இந்துக்களில் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் மதம்லாம் கிடையாது. இது யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் சில மந்திரங்களாக இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா? அது உண்மையிலேயே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, ஓம் நமச்சிவாய, ஓம் சரவண பவா இதெல்லாம் சொல்ல 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 என்ன நடக்குதுன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், ஆங்ஸைட்டி குறையுது, பல்பிட்டேஷன் அதாவது பதட்டம் குறையும். அப்போ ஒரு மனசு அமைதி கிடைக்கும். அப்போ நினைக்கிறது நடக்கும். இதான் பிரபஞ்சோட ஈர்ப்பு சக்திம்பாங்க. இது சயின்ஸ். இதை நான் ஃபீல் பண்ணுறேன், நான் செய்கிறேன். அதால் நம்ம சேனலில் சொல்கிறேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்சி. இது வந்து ஹவாய் லாங்குவேஜ்லேருந்து வர்றது தான். ஹோ ஓப்பனோ போனோம். சரிங்களா? அது நிறையா சேனலில் போடுறாங்க. ஆனால் செஞ்சுட்டு என்ன நடக்குது, நான் செய்கிறதால என்ன பலன் எடுக்கிறது, கிளினிக்கு நல்ல இம்ப்ரூவ் ஆகுது, பேஷண்ட் நிறைய ஒரு மிராக்கள் நிறையா நடக்குது. நீங்களும் இன்னும் நிறையா நடக்கணும். அதான் என்னுடைய லைஃப்பில் இது. நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதுதான் இந்த மந்திராஸுடைய பவரு. அதான் ஹோ ஓப்பனோ போகணும். சரிங்களா? இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது 2 தடை வருங்க. ஒரு நல்ல விஷயம், நம்மக்குள்ளே ஒரு எதிரி இருப்பாம்பாங்கள்ல, ஒரு நல்ல விஷயம் ஆமாம் இது போர் அடிக்குது அப்படிங்கிறது ஒரு தடை வரும். 2வது பார்த்திங்கன்னா வந்து சில நேரத்தில் அதான் மெயினாக இது தடுக்கும். என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது, இதெல்லாம் வந்து 2 தடைகள் நம்ம வந்து விட்டுருவாங்க நிறைய பேர். இது 75% பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி பண்ணுறவங்களுக்கு தான் இது நடக்கும். இப்போ நான் 2 மாதமாக பண்ணுறேன், ஒரு நாளாக அது நடக்காது. குழந்தைங்களையும் சொல்லிக் கொடுக்கலாம். அதாவது தமிழ்லேயும் சொல்லலாம், இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ ஐ லவ் யூ வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்லுங்கள், தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் தமிழ் அர்த்தம் என்னென்னா, நான் அன்புமயமானவன், நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன்னு அர்த்தம். இது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. இது மெயினாக என்னுடைய சயின்ஸ் என்னென்னா, நான் ஃபீல் பண்ணது ஒரு மனசு இறுக்கம் குறையும். அதான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. ஸ்ட்ரெஸ் தான் எல்லா நோய்க்கும் காரணம். ஒரு மெடிக்கல்லாம் 25 வருஷமாக அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுக்காக என் சேனல்லையும் சொல்கிறேன். இது உடனே போடலை கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் ஜெயிக்கணுமா, ஒரு அமௌண்ட் நிறைய வேணுமா, உண்மையிலேயே ஒரு பிரபஞ்ச விதின்னு நீங்களே தெரியும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் மெயின். நான் ஒவ்வொரு ப்ரேயராக அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போட போகிறேன். இது உண்மையான நீங்கள் 5 நிமிஷம் பண்ணலாம், 10 நிமிஷம் பண்ணலாம். இல்லை சார் டெய்லி 5 நிமிஷம் போது 1 மாதம் பண்ணி ஒன்றும் நடக்க சொல்லக்கூடாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்கணும். மீதி நேரம் 16 மணி நேரம் உழைக்கிறோம், சாப்பிட்றோம். எல்லாம் இடையில் கொஞ்சம் நேரம். காலைல 5 நிமிஷம், மதியம் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம், அப்புறம் காலைல 10, சாயந்தரம் 10, மதியம் 10, 30 நிமிஷம் மேக்ஸிமம் நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு மனசு ஏற்றுக்காது, நல்ல விஷயத்தை ஏற்றுக்காது. அது வந்து விடாமல் பண்ணுறது. இப்போ ஸ்கூல் எதுக்கு இந்த டைம் டேபிள் கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிறாங்க, வச்சுருக்காங்க. வீட்லேயும் ஒரு ரெகுலர் விஷயம் பண்ணுறோம்ல, டெய்லி ஏன் ப்ரெஸ் பண்ணுறோம், ஏன் பல்லு விளக்காமல் இருக்கலாம்ல, டெய்லி ஏன் குளிக்கிறோம். அதேமாரி ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது அச்சீவ்மெண்ட். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக தான் இதை நான் வந்து கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் தான் எதுலேயுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த ப்ரேயர். நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லேயும் எழுதலாம். அதான் ஒரு டைம் எழுதுறது 10 முறை படிக்கிறது மனப்பாடம் சம்பாங்க. எழுதியும் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் என்னுடைய சன்னுக்கு இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். எழுத வைக்கணும். அடுத்தது அது ரொம்ப முக்கியம், பவரானது. நினச்சது நடக்கும். படிப்புலேயும் நிறையா மாற்றம் வரும், வந்துகிட்டு இருக்குது. என்னுடைய சன்னுக்கு கொஞ்சம் மாறுறாங்க. உடனே குழந்தைங்க போட்டு நிற்கக்கூடாது, விளையாடணும். அதுதான் நம்ம சேனலில் வந்து பழைய கேம்லாம் போடுறது. அவங்க குழந்தைய மோட்டிவேட், சந்தோஷம் பண்ணணும். முதல்ல ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹெல்த் நல்லா இருக்கணும். இது 3 தான் லைஃபு. அதான் நம்ம சேனல்லேயே ஹெல்த்து, வெல்த், ரிலேஷன்ஷிப் கொண்டு வரேன். நானும் என்னுடைய குருமார்கள்லாம் நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க. அது பேரை சொல்ல அவங்க விரும்ப மாட்டாங்க. என்னுடைய சயின்ஸ் நல்லா தெரியறதால நான் அதை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி என்ன நடக்குதுக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறது தான் இனிமேல். ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப். ஹெல்த்னா என்ன, நம்ம உடம்பு எப்படி வச்சுக்கணும், உடம்பு குறைக்கிறது ஈஸியாக குறையுது. நான்லாம் இப்போ 5 கிலோ குறைஞ்சேன் 40 நாளில். இன்னும் 5 கிலோ குறைக்கணும். வெல்த் அப்படிங்கிறது பணங்கிறது லைஃப்பில் எல்லாமே அதை நோக்கி தான் ஓடுறோம். ஆனால் உடம்பு விட்டுருவோம். படக்குன்னு 40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இந்த உடம்பு கேர் எடுக்கிறது நம்ம சேனல் நிறையா போட போகிறோம். என்னென்ன மினரல்ஸ், என்னென்ன விட்டமின் மனுஷனுக்கு வரும். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, விஐபிலாம் விட்டமின் டேப்லெட் போடுவாங்க. 14 வகை மீட்டும் ஒரு 24 ரூபா. நான் அடுத்த டைட்லாம் எடுக்கணும். கடன் வாங்கிலாம் எடுக்கக்கூடாது, எங்கள் கம்யூனிட்டி சொல்லுவாங்க. சம்பாரிச்சதை கொஞ்சம் மினரல்ஸ், நம்ம காய்கறி பழம்லாம் சாப்பிட்ற செய்யலாம். உண்மை. சில பேர் நீங்கள் கேட்டு பாருங்கள், விஐபிலாம் வந்து சில சத்து மாத்திரை எடுத்துப்பாங்க. அதுதான் உண்மை.
அதை நான் அனுபவிச்சுட்டு தான் சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது. அதான் டயட்டு, ஹெல்த்துங்கிறது எக்ஸசைஸு, நல்ல காய்கறி, பழம் இருக்கிறது அதுதானே இப்போதைக்கு. அதை விரும்பி சாப்பிடுங்க. டெய்லி கம்பல்சரி 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், இயற்கை ரசிங்க. உடலுக்கு என்னங்க வேணும்? ஃபிசிக்கலி மசாஜ், யோகா, இதெல்லாம் வந்து உடல் ஓய்வு. 2வது மன ஓய்வு, மெடிடேஷன், அமைதியாக இருக்கிறது. சோசியல் மீடியாலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வாரத்தில் 1 hour கண்டிப்பாக, இல்லை 1 நாள் கூட மாதத்தில் இருக்கலாம். 3வது என்ன? நல்ல இயற்கையை ரசிக்கணும். அதான் அது உணர்வு. சோசியல் மீடியா ஆஃப் பண்ணுறது உணர்வு. ஒரு சோசியல் மீடியா ஆன் பண்ணி பட்டார்பரான ஒரு அதிர்ச்சியான நியூஸை வந்து ஒரு ஒரு பயங்கர டிஸ்டர்ப் பண்ணும் பிரெயின். அதுதான் வந்து சோசியல் மீடியா வந்து நைட் 8 மணிக்கு மேலே ஆஃப் பண்ணுறது. சரிங்களா? 10 மணிக்கு நல்லா தூங்கினா டீப் ஸ்லீப் வரும். இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதால என்னோடய சேனல் முத ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போகணும். சரிங்களா? இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுதான் சயின்ஸ். இது என்னென்னா, ஆங்ஸைட்டி குறையும், ஒரு மன இறுக்கம் குறையும். இப்போ நினச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் பிரபஞ்சம் நீ நினைக்கிறது பூரா. இப்போ எதுக்கு ஐயப்ப மாலை போடுறது? கிறிஸ்டினில் விரதம் இருப்பாங்க, வேளாங்கண்ணி மாதா. முஸ்லீம்லேயும் ஹஜ் பயணம் போகிறாங்க. எல்லாமே இந்த விரதம் இருக்கும்போது என்ன நடக்குமோ அது நடக்கும். அதுதான் உடல் மனம் ஒன்றி வென்றது. அது எல்லா மதத்துலேயும் ஒன்று தான். சரிங்களா? அந்த ப்ரேயர் தான் யார் வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா மற்ற அர்த்தம் எடுத்துக்காதீங்க. அதை நீங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்லிவிடுங்க. மற்ற 3 தமிழில் சொல்லலாம். நான் வருத்தப்படுறேன், என்னை மன்னித்து விடு, ரொம்ப நன்றி, நான் ஐ லவ் யூ, நான் அன்புமயமானவன், என் அன்பை வெளிப்படுத்துகிறேன். இந்த மாதிரி சொல்லலாம். இதுதான் வந்து இந்த ப்ரேயர். இது டவுட்னா நீங்கள் கேளுங்க. இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் டைம் வச்சு செட் பண்ணி பண்ணுங்கள். மனசு கேட்காது, ஒத்து வராது தான். இது என்னடா இதை போய் சொல்கிறதுன்னு நினைக்கும். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் நடக்கும். சரிங்களா? அதுதான் இந்த ப்ரேயருடைய மந்த்ராஸ். வேறு என்ன டவுட்னாலும் சயின்ஸ் ரிலேட்டட் எடுக்கிறாங்க. அதான் சைக்காலஜிலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன பயத்தை போக்காது, நெருப்பு லைட்டாக அந்த பயத்தை போக்காது என்ன சொல்லுவாங்க, கரப்பம் வச்சு பயனா தொட்டுப்பார் பயம் போயிடுவாங்க. சின்ன வயசில் பயந்து ஓடுறவங்க. அதே மாதிரி தான் சைக்காலஜி தான். நம்ம வந்து பண்ண தான் அந்த மன இருக்கலாம் உடஞ்சி வெளியிலேருந்து எல்லாம் பர்ஸ்ட் ஆகி வெளியே வரும். ஒரு அமைதி கிடைக்கும்போது அதுதான் அந்த ப்ரேயருடைய நோக்கமும். எல்லா ப்ரேயருடைய நோக்கமும் அதுதான். இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனது. அது நம்ம சேனலில் சொல்கிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபீல் பண்ணதால் என்னுடைய வெல்த் ரிலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதால இதை நான் என் சேனலில் முத 2 மாதம் கழிச்சு சொல்கிறேன். இன்னும் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், டெய்லி பண்ணுவேன். நீங்களும் பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லிசனிங்.